அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ක්‍රිස්තුස්වාසිතුල ප්‍රේමන්තනය ඔල සුභපත්ල පිළිගන්නවා. இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்க මේ බලන් ඉන්න ඔයාලා எனக்கு தகப்பனின் அன்பு கிடைக்கல මට පියාගේ ප්‍රේමය ලැබුන්නේ නෑනේ. என்று சொல்லி இன்னைக்கு யோசிக்கிறீங்களா? ඔයාලා ලෙස සිතනවද? அநேக நேரம் நீங்கள் உடைந்து போயிருக்கிறீங்களா? ගොඩක් වේලාවන් වල ඔයාලා කැඩීගෙන තිබෙනවද? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுறார். මේ දවසේ උන්වහන්සේ ඔයාලා දෙස බලලා කියනවා. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ඒසයි 9 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි වචනේ அவர் நித்திய பிதாவானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. සදාකල පියානෝය කියලා කියනවා. அப்ப எங்கள் தேவன் யார் அப்படின்னா அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறாரு. ඒතර අපේ දෙවිතුන් වල සදාකාල පියානෝ වශයෙන් සිටිනවා. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வசனம் சொல்லுது. වචනේ කියන ඊයේත් අදත් සදාකාලට උන්වහන්සේ වෙනස් නොවනවා කියලා. அப்ப அவர் என்றென்றைக்குமே எங்கள் தகப்பனாய் இருக்கிற எங்கள் பிதாவாய் இருக்கிறார். ඒත සදාකාලයටම අපගේ පියෙක් වශයෙන් උන්වහන්සේ සිටිනවා. இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மார் මේ ලෝකයේ සිටිනා වූ පියාන් ඇවිල්ලා ஒரு வயது வந்தோன்னே இறந்து போயிருவாங்க. වයස් ගත වුණාට පස්සේ මිය යනවා. சில நேரம் விட்டுட்டு போயிருவாங்க. සමහර වෙලාවට අත්හැරලා දාලා அந்த යනවා. தகப்பனின் அன்பை கூட காட்ட மாட்டாங்க. ඒ පියාගේ ප්‍රේමය ඇවිල්ලා යාලා පෙන්වන්නේ නැහැ. நாங்கள் அநேக நேரம் அந்த அன்பு இல்லாதபடி தனியாய் இருந்திருக்கலாம். අපි ගොඩක් වෙලාවට ඒ ප්‍රේමය නොමැතිව අපි ඇවිල්ලා තනියෙන් සිටින්න පුළුවන්. ஆனா எங்கள் பரம பிதா அவர் என்றைக்குமே எங்களை விட்டு போகாதவராய் நித்தியமாய் எங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறார். නමුත් උන්වහන්සේ ඇවිල්ලා සදාකාල පියෙක් වශයෙන් අපිත් එක්ක සිටිනවා. இன்னைக்கு என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் සහෝදරගේ ජීවිතය ගත්තා නම් எங்கட அப்பா வந்து பல வருடங்களுக்கு முன்னுக்கு இறந்து போயிட்டாங்க. දාස ඇවිල්ලා මිය ගියා. அப்ப எங்கட அப்பா இறந்து போனோன்னு මිය ගියයින් පසු எனக்கு வந்து என்ன எல்லாமே எங்கட அப்பா தான் என் வாழ்க்கையில செய்து வந்தாங்க. සියල්ල ඇවිල්ලා පියා තමයි කරමින් පැමිණියේ. அப்ப எல்லா காரியத்திலயும் அவரை பார்த்துதான் வாழ்ந்த நேரங்கள் உண்டு. ඒතර පියාව බලලා තමයි මගේ ජීවිතේ මං ඇවිල්ලා අරි ගැස්ස ගත්තේ. அப்ப திடீர்னு அவர் எங்க வாழ்க்கையில இல்லாம போனோன்னு ඉතිස්සනින්ම එයා ඇවිල්ලා ජීවිතයෙන් නැති වුණාට என்ன පසු பண்றது என்ன செய்யறது என்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு கவலை, ஒரு துக்கம் வந்துருச்சு. කුමක්ද කරන්න කියන්න ඔය බයක් දුකක් පැමිණියා. அந்த நேரத்துல தான் கிறிஸ்துவின் அந்த அப்பாவின் அன்பு, பிதாவின் அன்பை வந்து நான் உணர ஆரம்பித்தேன். ඒ මොහොතේ තමයි උන්වහන්සේ පියාණන් වහන්සේගේ ප්‍රේමය ඇවිල්ලා මම දැනගත්තේ. அவர் தான் நித்திய பிதாவாய் இருக்கிறாங்க. උන්වහන්සේ තමයි ඒ සදාකාල පියාණන් වහන්සේ. அன்றையில இருந்து இது வரைக்கும் එදා පටන් අද දක්වා இந்த உலக தகப்பனாரை பார்க்கிலும் ලෝකයේ පියාට වඩා அவர் பரம பிதாவாய் என்னை நடத்தி வருகிற ஆச்சரியம் பெரிதாய் இருக்கிறது. උන්වහන්සේ මඟ පෙන්වන්නා උදේ ඇවිල්ලා විශාලයි. தேவைகள் நேரம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். අවශ්‍යතාවයන් මොහොතේ උන්වහන්සේ අවශ්‍යතාවයන් විසඳනවා. தனியாய் இருக்கும் போது அவர் அரவணைக்கிறவராய் இருக்கிறார். තනිය සිටින විට උන්වහන්සේ ළඟ සිටිනවා. பிரச்சனையின் போது அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ප්‍රශ්නෙන මොහොතේ උන්වහන්සේ ජය ලබා அவரே දෙනවා. நித்திய பிதாவானவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ඒ සදාකාල පියාණන් වහන්සේ කියන උදේ දැනගන්න උන්වහන්සේ කරුණාව நீங்க පෙන්වනවා. பார்த்து கொண்டிருக்க நீங்க கூட මේක බලන් ඉන්න ඔයාලා පවා தகப்பன்ட அன்பை வந்து நீங்க ருசித்து பார்க்காமையே இருந்திருக்கலாம். ඒ පියාගේ ඇවිල්ලා ඒ ප්‍රේමය ඔයාලා රස බලලා නැතිව සිටින්න உங்களை පුළුවන්. விட்டு ஏதாவது தூரத்துல நீங்க தகப்பன் இல்லாமையே வாழ்ந்து வந்திருக்கலாம் இது வரைக்கும். මෙතෙක් ඔයාලා දුරස්ප පියාගේ ප්‍රේමය නොමැතිව ජීවිතෙම සිටින්න පුළුවන්. இல்லன்னா உங்களை விட்டுட்டு ஒதுக்கிட்டு போயிருக்கலாம். නැත්නම් ඔයාලා තල්ලු කරලා අයින් කරලා ගිහලා තිබෙන්න இன்னைக்கு පුළුවන්. தகப்பன் வந்து இரு நேரம் மறித்து போயிருக்கலாம். සමහරක් වෙලාවට පියා ඇවිල්ලා මියගින් තිබෙන්න சில පුළුවන්. நேரங்கள்ல தகப்பன் வீட்டுல இருப்பாங்க. සමහරක් වෙලාවට පියා නිවස තුළ ஆனா அந்த සිටිනවා. தகப்பன்ட அன்பே தெரியாம அவ்வளவு கொடூரமா இருக்கலாம். නමුත් පියාගේ ප්‍රේමය පෙන්වන්න නැති තරමට එවැනි තත්ත්වයක් තුළ තිබෙන්න இன்னைக்கு පුළුවන්. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, උන්වහන්සේ ඔයාලා දෙස බලලා කියන්නේ நானே உங்கள் நித்திய பிதாவாய் இருக்கிறேன். මම තමයි ඔයාලගේ සදාකාල அந்த පියාණන්. உலகத்தின் அன்பை தூக்கி போட்டுருங்க. මේ ලෝකයේ ප්‍රේමය අතාරින්න. நீங்கள் பரம பிதாவை பிடித்து கொள்ளுங்க. ඒ සදාකාල පියාණන්ව ඔයාලා අල්ලගන්න. நிச்சயமாய் සැබවින්ම உலக தகப்பனை பார்க்கிலும் මේ ලෝකයේ පියාට அவர் වඩා 1000 மடங்கு பெஸ்டா பெட்டரா எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඇවිල්ලා බෙස්ම පියාණන් කෙනෙක් ලෙස උන්වහන්සේ මඟ என் පෙන්වයි. வாழ்க்கையில அவர் செய்து வராரு. සහෝදරගේ ජීවිතේ උන්වහන්සේ කළා. உங்க வாழ்க்கையிலையும் அவர் தகப்பனாய் நடத்துவாரு. ඔයාලගේ ජීවිතෙත් උන්වහන්සේ அதனால මඟ පෙන්වයි. கலங்காதீங்க. කලබෙන්න එපා. இன்னையில இருந்து நீங்க தான்ப்பா என் பிதாவானவர். අද පටන් ඔබ වහන්සේ තමයි මගේ පියාණන්. நீங்க தான் எனக்கு நித்திய பிதான்னு ஒப்பு கொடுங்க. ඔබ වහන්සේම
තමයි මගේ සදාකාල පියා කියලා කැප அந்த කරන්න. அப்பாவின் அன்பு உங்க மேல இன்னைக்கு இறங்குறத பாப்பீங்க. ඒ පියාගේ ප්‍රේමය ඔයාලා තුළ එන්නව දේ ඔයාලා දැනගන්න இன்னைக்கு அவரை පුළුවන්. பிடிச்சு கொள்வீங்களா? නිදහස අල්ලගන්න. எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමවන්ත පියාණනි, இன்னைக்கு யாரெல்லாம் அப்பாவின் அன்பை கர்த்தாவை இழந்து போயிட்டு கவலையோட பார்த்து கொண்டிருக்காங்களோ, කවුරු ස්වාමිනේ පියාගේ ප්‍රේමය නොමැතිව බලන්ගෙන සිටිනවද? அந்த பிதாவின் அன்பால நிரப்புங்க ஐயா. ඒ පියාණන්ගේ ප්‍රේමය තුළ ඔබ වහන්සේ පුරවන්න. தகப்பனின் அரவணைப்பு இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க மேல கடந்து வரட்டும். ඒ පියාගේ ප්‍රේමය මේ දවසේ බලන් ඉන්න දරුවන් තුළ පැමිණෙන நீ පිණිස நித்திய பிதாவாய் இருந்து සදාකාල පියාණන් ලෙස ඉන්නලා ஒவ்வொருவரையும் அரவணைத்து நடத்தும். සියලුම දරුවන් ඔබ වහන්සේ මඟ தோளில் පෙන්වන්න. சுமந்து நடத்தும். ඔබ වහන්සේ උසලලා මඟ පෙන්වන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. ආමේන්. God bless you. God bless you.